ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு பெரிய சுடுகாடு. அந்த இடம் ரொம்பவே விசித்திரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சத்தம் எதுவும் இருக்காது. ஆனா கவனமா இருந்தா அமைதிக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் இருக்கும்னு பழையவர்கள் சொல்லுவாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் முரளி என்ற ஒரு பையன் வேலைக்காக வந்தான். அவன் பிறந்ததிலிருந்து காது கேளாதவன். அதனால அவனுக்கு சத்தம் என்றே தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு விசேஷம் இருந்தது. நிலம் அதிருதா, காற்று அசையுதா, சுவர் குலுங்குதா, அவன் அத உணர முடியும். அவனுக்கு அந்த சுடுகாட்ல கேர்டேக்கர் வேலை கிடைத்தது. யாரும் அந்த வேலையை எடுக்க மாட்டாங்க. ஆனா முரளி நினைச்சான், எனக்கு சத்தம் கேட்காது, பயம் என்னன்னு. முதல் நாள் சும்மா போயிடுச்சு. இரவு வந்ததும் அவன் அங்கேயே தங்கினான். சும்மா தரையில கைய வைத்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு கீழே இருந்து யாரோ மெதுவா தட்டுற மாதிரி அவனுக்கு உணர்வு வந்துச்சு. டுக் 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 மாதிரி. முதல்ல அவன் குழப்பமா இருந்தான். மறுபடியும் கைய வைத்தான். அதே ஃபீலிங். அப்படியே யாரோ உள்ள இருந்து உதவி கேக்குற மாதிரி. அடுத்த நாள் அவன் அந்த இடத்தையே தோண்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் தோண்டின பிறகு ஒரு பழைய மரப் பெட்டி கிடைச்சது. அவன் அதை திறந்தான். உள்ள எதுவும் இல்ல. ஆனா பெட்டிக்குள்ள எல்லாம் உள்ள இருந்து கீறின மாதிரி மார்க்ஸ். அத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சின்ன அச்சம் வந்துச்சு. அந்த இரவு அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவன் உடம்பு முழுக்க அதிர ஆரம்பிச்சு. யாரோ அவன் அருகில நிக்கிற மாதிரி ஃபீல். அவன் கண் திறந்தான். ஒரு பெண் முழுக்க மண் படிந்து வாயை பெரியதாக திறந்து கத்துற மாதிரி. ஆனா சத்தம் எதுவும் இல்ல. அவள் கைகளை தரைக்கு காட்டி காப்பாத்துன்னு சிக்னல் பண்ற மாதிரி. அதிலேயே முரளிக்கு புரிஞ்சுச்சு, இவள உயிரோடவே புதைச்சிருக்காங்கன்னு. அடுத்த நாள் அவன் அந்த இடத்துல மீண்டும் கைய வைத்தான். உடனே அவனுக்கு ஒரு காட்சி மாதிரி வந்துச்சு. அந்த பெண்ணின் பேர் காவேரி. அவள் சாதாரண பெண் இல்ல. அவளுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடக்க போறது உணர முடியும். யாராவது சாவாங்க, ஏதாவது விபத்து நடக்கும், அவள் முன்னாடியே சொல்லுவா. முதல்ல கிராமத்துக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிப்போச்சு. ஒரு நாள் காவேரி கத்தினாள், தீ பிடிக்கும்னு. யாரும் கேட்கல. ஆனா சில மணி நேரத்துல ஒரு வீடு தீ பிடிச்சு ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கிராமத்துல எல்லாரும் அவள சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவ தான் தீய வரவழைக்கிறா, இவ பிசாசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. காவேரி எவ்வளவு அழுதாலும், நான் எதுவும் பண்ணல, எனக்கு தான் பயமா இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்பல. ஒரு நாள் அவள் மீண்டும் சொன்னாள், இன்னைக்கு யாராவது சாவாங்கன்னு. அந்த நாளே ஒரு பெரியவர் இறந்தார். அதுக்கப்புறம் கிராமத்துல சிலர் முடிவு பண்ணிட்டாங்க, இவள விட்டா கிராமமே நாசமா போயிடும்னு. ஒரு இரவு அவள பிடிச்சு கைகளை கட்டி வாயை மூடி சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவள் எவ்வளவு கத்தினாலும் யாரும் கேட்கல. அவள ஒரு பெட்டிக்குள்ள போட்டு உயிரோடவே புதைச்சிட்டாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவள் கத்தினாள், தட்டினாள், உதவி கேட்டாள். ஆனா அவள் குரல் யாருக்கும் கேட்கவே இல்ல. அதனாலதான் இப்பவும் அவளோட குரல் சவுண்டாக இல்ல, வைப்ரேஷனாக மட்டும் இருக்கு. இந்த எல்லாம் புரிஞ்சுகிட்ட முரளி அத அப்படியே விடமாட்டேன்னு முடிவு பண்ணினான். அவன் கிராமத்துல விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். போலீஸ்க்கு சொல்லி அந்த இடத்தை மீண்டும் தோண்ட வைத்தான். காவேரியின் எலும்புகள் கிடைத்தது. உண்மை வெளிவந்தது. அவளை அப்படி செய்தவர்கள் கைது ஆனாங்க. அந்த இரவு முரளி மீண்டும் சுடுகாட்டில் இருந்தான். இந்த முறை எந்த வைப்ரேஷனும் இல்ல, முழுக்க அமைதி. அப்போ அவள் மீண்டும் தோன்றினாள். ஆனா இப்போ அவள் முகம் அமைதியா இருந்தது. அவள் கையை முரளியின் கையில் வைத்தாள், நன்றின்னு சொல்ற மாதிரி. பின்னாடி மெதுவா மறைந்துட்டாள். அதுக்கப்புறம் முரளி அந்த இடத்துல ஒரு கல்லு வைத்தான். காவேரி, கேட்கப்படாத குரல்னு. அவன் மெதுவா சிரிச்சான், எனக்கு கேட்க முடியல, ஆனா நான் உணர முடிஞ்சது போதும்னு. அந்த நாளுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டுல எந்த சத்தமும் இல்லை, அமைதி மட்டும். ஆனா இப்போ அது பயமா இல்ல, ஒரு நிம்மதியா இருந்துச்சு.